ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி இந்த சூப்பரான யூனிகார்ன் தீமில் இருக்கிற கேக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை நான் எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன், இந்த கேக்கை நான் யாருக்காக பண்ணியிருக்கேன், எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாக்கோ ட்ரஃபிளில் தான் இன்றைக்கி கேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டாக டைம்லாம் செட் பண்ணி சூப்பராக பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஸோ மேலே நல்லா வந்துட்டு ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம கேக் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேக்கை வந்து கிளிங் ரேப் போட்டு அழகாக ஃப்ரிட்ஜ்குள்ளே செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கேக் லேயர்ஸ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போர்ட் செட் பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு சாக்கோ ட்ரஃபிள் லேயரை வந்துட்டு இப்போ பாட்டமில் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ சாக்கோ ட்ரஃபிள் லேயர் வந்து நம்ம பாட்டமில் கொடுக்கறதுனால உங்களுக்கு கேக் வந்து ஷேக்கே ஆகவே ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாக்கோ ட்ரஃபிளில் வந்துட்டு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் கேக் நம்ம வச்சிட்டோம். அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் கனாஷ் தான் நான் வந்து இன்றைக்கி போட்டுக்க போகிறேன் ஃபில்லிங்காக. ஸோ சாக்லேட் கனாஷ் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் நம்ம டார்க் சாக்லேட் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டார்க் சாக்லேட் வந்துட்டு கனாஷ் வந்து நம்ம எப்போவுமே பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லை ரொம்ப ரன்னியாக இருந்தது அப்படின்னா நம்ம அதில் ஒர்க் பண்ணுறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 2 hours பிஃபோராக வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை செட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லேயர் கேக்கும் நம்ம வச்சிட்டோம். ஸோ அது மேலே திரும்பவும் வந்துட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் கனாஷ் தான் ஃபில்லிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம 3 லேயர்ஸ் தான் இன்றைக்கி கேக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்னொரு அடிஷ்னல் ஒரு லேயரும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேக்கை வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் தென் க்ரம் கோட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாக்லேட் கனாஷில் தான் கொடுத்துக்க போகிறோம். இந்த சாக்லேட் கனாஷ் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம். ஸோ இந்த சாக்லேட் கனாஷ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு தான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாக்லேட் காம்பவுண்ட் எப்போவுமே ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற சாக்லேட் காம்பவுண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ரம் கோட் பண்ணி தான் எடுத்துக்கிறோம். ஸோ க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 hour to 1 hour நல்லா செட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு மேலே லேயர்ஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. மேபி உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், என்னென்னா ஏன் நம்ம வந்துட்டு ரியல் சாக்லேட்லேயே இந்த மாதிரி சாக்லேட் கனாஷ்லாம் பண்ணி எடுத்துக்கக்கூடாது, நம்ம ஏன் காம்பவுண்ட் இதுக்கு தனியாக வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ரியல் சாக்லேட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ப்ளஸ் வந்துட்டு லேயர்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாக்லேட் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணிக்கணும். நல்ல குவாலிட்டியாக இருக்கிற காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக் எவ்வளோ ஸ்டடியாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஸ்டடியாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கேக்கும் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் விப்பிங் க்ரீம் வச்சு தான் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விப்பிங் க்ரீம் வந்துட்டு நல்ல ஒரு ஒயிட்டான ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணாமல் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம யூனிகார்ன் கேக்குக்கு இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ சில்லுன்னு இருக்கும்போதே நம்ம கேக்கில் அப்ளை பண்ணி அழகாக ஃப்ராஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது நல்லா நீட்டாக வர மாதிரி ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணணும் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் ஸ்டெப்பை. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அழகாக ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ரேப் பண்ணி நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டான ஷேப்க்கு இது கொண்டு வந்துக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம க்ரீம் போட்டுட்டு பொறுமையாக ஸ்க்ரேப் பண்ணிக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைட்ஸ்லலாம் நல்லா அழகாக ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா டாப் லேயர்ஸ்லேயும் நம்ம அழகாக ஷேப் பண்ணி பக்காவாக எடுத்துக்கணும். நம்ம அங்கங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏர் பபிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா
இன்னும் கொஞ்சம் க்ரீம் வந்து அது மேலே போட்டுட்டு அழகாக நம்ம ஸ்க்ரேப் பண்ணால் அந்த ஏர் பபிள்ஸ் ஒன்றுனா உங்களுக்கு வந்துட்டு உடஞ்சிடும். ஸோ நம்ம விப்பிங் க்ரீம் விப் பண்ணும்போது ஓவராக விப் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட ஏர் பபிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து விப்பிங் க்ரீம் விப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லோ ஸ்பீடில் வச்சு அதை லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழகாக வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்தாச்சு. அது மேலே வந்துட்டு ஃப்ராஸ்டிங்கும் முடிச்சிட்டோம் நம்ம இப்போது. பாருங்கள் நம்ம ஃப்ராஸ்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது அப்படின்ட்டு. இது மேலே அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து யூனிகார்ன் தீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு பர்பிள் கலர், பிங்க் அண்ட் ப்ளூ தான் நான் இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கலர் காம்போ பார்த்திங்கன்னா நம்ம யூனிகார்ன் தீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா செமையாக செட் ஆகிடுச்சு. ஸோ இதில் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நம்ம ஃப்ளவர்ஸோட பேட்டர்ன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ஸ்டார் நாசில் வச்சு தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். யூனிகார்னோட ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்ஸில் வந்துட்டு முடிகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட்டில் இருந்து சைட்ஸில் வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிகார்னோட ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம சைட்ஸ்லேயும் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூனிகார்ன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதோட ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டிக்ஸ் வந்து நம்ம அதில் சொருகி வச்சுருக்கோம். இந்த 3 ஸ்டிக்ஸ் எதுக்காக அப்படின்னா இந்த யூனிகார்னுக்கு 2 இயர்ஸ் அண்ட் தென் வந்து ஒரு ஹார்ன் வைக்கிறதுக்காக. ஸோ வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் கரெக்டாக தெரிஞ்சால் தான் அதில் பைப்பிங் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நம்ம இதில் பெரிய ரோசஸ்லாம் அது மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கேக் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணும்போதே இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் போட்டு நம்ம வந்துட்டு பைப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கும்போது அதோட ஃபாண்டன்ட்லாம் வந்துட்டு அந்த இயர்ஸு அண்ட் தென் ஹார்ன் அதெல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பக்காவாக எல்லாமே ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அங்கங்கே பேர்ல்ஸ் வந்து குட்டி குட்டியாக தூவி விட்டு நம்ம இந்த கேக்கை பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ கஸ்டமர் பிளேஸில் தான் நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்து ஃபைனல் செட்டப்லாம் நம்ம பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு கஸ்டமர் யாருன்னு சொல்ல மறந்துட்டேனே. கஸ்டமர் யார் அப்படின்னா என் குட்டி பையனோட ஃப்ரெண்டு தான். ஸோ வந்துட்டு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிட்டாங்க. ஸோ வந்துட்டு அவர் வந்து எல்லா பர்த்டேக்கும் எனக்கு அவங்களுக்கு கேக் செஞ்சு கொடுக்கலாம், இவங்களுக்கு கேக் செஞ்சு கொடுக்கலான்னு அவனே கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் கேட்டதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம இந்த மாதிரி சூப்பராக வந்து யூனிகார்ன் தீம்லேயே கேக் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இதை பார்த்துட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேக் கட்டிங் செரிமனி அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கேக்கை கட் பண்ணாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.